இந்த தேர்தலுக்கு பிறகு அரசியல் சூழல் மாறப்போகிறது. அதனால் நான் சட்டமன்ற தேர்தலில் போட்டி போட போகிறேன் என கோதாவில் குதித்தார் திருமாவளவன். காட்டுமன்னார்கோவில் தொகுதியில் போட்டியிடுவதாக அறிவித்தார். ஆட்சி மாற்றம் ஏற்பட போவதை உணர்ந்துதான் திருமா இப்படி பேசியிருக்கிறார் என அரசியல் நோக்கர்கள் கருத்து தெரிவித்தனர். இப்போது திமுக கொடுத்த அழுத்தம் காரணமாக காங்கிரஸ் தொண்டரான ஜோதிமணி இளைய பெருமாளுக்கு விசிக சார்பில் காட்டுமன்னார்கோவில் தொகுதியை விட்டுக் கொடுத்துள்ளார். அதாவது 8 தொகுதி வாங்கியவர் அதில் ஒரு தொகுதியை காங்கிரஸ் தொண்டருக்கு கொடுத்திருக்கிறார். காங்கிரஸும் அலைன்ஸில் தான் இருக்காங்க. அதனால் இவங்க அவங்களுக்காக கேட்கும்பொழுது எனக்காக காங்கிரஸுக்கு விட்டு கொடுங்கன்னு அவங்கள்ட்ட கேட்டிருக்கலாம். இல்லை இவங்களும் அதை வச்சு டிசைட் பண்ணியிருக்கலாம். தலைவர்கள் எடுக்கிற முடிவில் இது எனக்கு கிடைச்சிருக்கலாம். சுமார் 20 நிமிடங்கள் செய்தியாளர்களிடம் பழைய எஸ்டிடிக்களை பேசிய திருமா ஊடகங்கள் மீது பழி சுமத்தினார். ஊடகங்கள் திமுக கூட்டணிக்கு எதிராக நரேட்டிவ் செட் செய்ததால் தன் முடிவை மாற்றியிருப்பதாக கூறியிருக்கிறார். அடேங்கப்பா, அதிமுக குறித்து திருமா செட் செய்யாத நரேட்டிவா? திமுகவின் கொள்ளை கூட்டணி பரப்பாத பொய்யா? உண்மை சொன்னதற்கு இத்தனை கோபமா? வார்த்தை ஜாலங்களால் உண்மையை மறைக்க முடியாது. விசிகாவில் யார் போட்டியிட வேண்டும் என்பதை தீர்மானிக்கும் இடத்தில் இன்று திமுக இருக்கிறது என்பதே கண்முன் இருக்கும் உண்மை. ஆனால் திருமாவே நினைத்தாலும் விசிக சார்பில் போட்டி போட முடியாத அளவிற்கு திமுகவின் பிடியில் அக்கட்சி சிக்கி இருக்கிறது என்பது இப்போதுதான் புரிகிறது. சம்பந்தமே இல்லாமல் வேறொரு கட்சிக்காரருக்கு வாய்ப்பு கொடுக்கும் அளவிற்கு திருமா சிக்கலில் இருக்கிறார். விசிக மட்டுமல்ல, ஏற்கனவே ஒரே ஒரு தொகுதியில் சொந்த சின்னத்தில் போட்டி போட போகிறோம் என சொன்ன மதிமுக தன் முடிவை மாற்றி அனைத்து தொகுதியிலும் திமுக சின்னத்தில் போட்டியிடுகிறது. ஆக இத்தகைய கட்சிகளை எல்லாம் திமுக ஏதோ ஒரு வகையில் கட்டுப்படுத்துகிறது என்பது தெளிவாகிறது. திருமா ஆசைப்பட்டதைப் போல தேர்தலுக்கு பிறகு அரசியல் சூழல் மாறட்டும், இவர்களை கட்டி போட்டிருக்கும் அடிமை சங்கிலி உடையட்டும். அட, நான் சொல்லல சார், அடித்தட்டு மக்களும் திருமாவை போலவே அரசியல் சூழல் மாற வேண்டும் என விரும்புகிறார்கள். அவர்கள்தான் சொல்கிறார்கள்.